நீங்கள் என்னை கடைசியாக பார்க்கும் தருணம் இதுவாகவும் இருக்கலாம். நான் ஜெயிலுக்குள்ளேயே கொல்லப்பட்டு விடலாம், இங்கேயே என்னுடைய உயிர் பிரிந்துவிடும் என்கிற ஒரு கவலைக்குரிய செய்தியையும் அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த வழக்கறிஞர் அவுதே அவர்கள் போய் எழுத்துப்பூர்வமாக இன்றுட்டு அவருடைய அறிக்கையை சப்மிட் பண்ணிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், டாக்டர் அபு சஃபியா எல்லா நேரத்திலும் 24 மணி நேரமும் கைவிலங்கோடு இருக்கிறார். கைகளில் சங்கிலி எல்லாம் அவருக்கு பிணைக்கப்பட்டிருக்கிறது. முகமூடி அணிந்திருக்கக்கூடிய சிறை காவலர்கள், யூத சிறை காவலர்கள் அவருக்கு அருகாமையில் சூழப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தலை, கண்கள், காதுகள், கழுத்தை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்திலும் காயங்களும் சிராய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவரே, மருத்துவருடைய உடல்நிலை மோசமடைந்திருக்கிறத நான் ஓப்பனாகவே பார்க்க முடிந்தது. மிக கடுமையான தாக்குதல்களுக்கு அவர் உள்ளாகி இருக்கிறாரு. ஆரம்பத்தில் நான் அவர் அடையாளம் காண்றதுக்கே சிரமப்பட்டேன். நான் அவர் அடிக்கடி போய் பார்க்கிறேன். நான் இந்த வாட்டி போய் பார்க்கும்போது இவர் டாக்டர் அபு சஃபியாவா என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவர் உடல் ரீதியாக ரொம்பவே பலவீனப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறவரே, என்னை சந்திக்கும் போது இதுதான் நீங்கள் என்னை கடைசியாக பார்க்கிற தருணமாக இருக்கிறது. தொடர்ந்து எனக்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது, என்னை சுற்றி வளைத்து அடிக்கிறார்கள், சுத்தியல் உள்ளிட்ட ஆயுதங்களால் கூட என்னை தாக்குகிறார்கள். எனவே நான் இங்கேயே இறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்கிற செய்திகளை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார் என்கிறார் டாக்டர் அபு சஃபியாவினுடைய வழக்கறிஞர் அவுதே அவர்கள். பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக தன்னையே தியாகம் செய்து, தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் செய்து மருத்துவ ரீதியாக போராடியவர் டாக்டர் அபு சஃபியா. அல்லாஹு தாலா அவருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவருக்கு மன உறுதியை கொடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவருடைய செயல்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய செயல்கள் அத்தனைக்கும் அல்லாஹு தாலா உயரிய நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று தினமும் நாம் பிரார்த்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு தியாகங்களை சுமந்த ஒரு மனிதராக டாக்டர் அபு சஃபியா அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் பாலஸ்தீனத்தினுடைய போராட்ட அமைப்பின் தலைவர்கள் ஈரானுடைய மறைந்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக போயிருந்த நேரத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியோடு ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரையும் அதே போன்ற ஹிஸ்புல்லாக்களையும் சந்தித்திருந்தார். சந்தித்த நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு என்றைக்கும் எங்களிடத்தில் மாறாது, ஈரான் என்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் லெபனானுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரான் தொடர்ந்து முயற்சிக்கும் என்கிற செய்திகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.